நாளைக்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் விளையாட போறாங்க சாம்பியன்ஸ் டிராபி. நியூசிலாந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு மெயினான ரீசனே நம்ம மகேந்திர சிங் தோனி தாங்க. மகேந்திர சிங் தோனினால தான் இந்த நியூசிலாந்து ஃபைனலுக்கே வந்திருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நியூசிலாந்தோட கேப்டன் யாரு? மிச்சல் சாண்ட்னர். இந்த மிச்சல் சாண்ட்னர் ஐபிஎல்ல எந்த டீம்ல இருந்தா? சிஎஸ்கே டீம்ல இருந்தா. சிஎஸ்கே டீமோட கேப்டன் யாரு? மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி தான் சாண்ட்னருக்கு எப்படி பால் போடணும், எந்த டைம்ல யாருக்கு பவுலிங்கை கொடுக்கணும், எந்த டைம்ல யாரை பேட்டிங் இறக்கி விடணும், அந்த ஃபீல்டிங் செட்டப்பு இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது தோனி தான். தோனினால தான் நியூசிலாந்து நாளைக்கு ஃபைனல் விளையாட போறாங்க அப்படின்னு நம்ம இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் இருக்கார்ல பாசிம் ஜாஃபர், அவர் தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நியூசிலாந்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த கேன் வில்லியம்சன் இருக்காரு. அதுக்கப்புறம் கடைக்குட்டி சிங்கம், சிஎஸ்கேவோட கடைக்குட்டி சிங்கங்க யாரு? நம்ம ரச்சின் ரவீந்திரா இருக்கா. அதுக்கப்புறம் 4 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸ்பீடு பவுலர்லாம் நிறைய விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு பிலிப்ஸ் சூப்பர் ஃபீல்டிங். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு தோனியோட கேப்டன்சியை காப்பி அடிச்ச சாண்ட்னரோட கேப்டன்சி, இதெல்லாம் தான் நியூசிலாந்து நாளைக்கு ஃபைனல் விளையாட போகுது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு 21 கோடி ரூபாய் பரிசு, தோத்த டீமுக்கு 11 கோடி ரூபாய் பரிசு.